சரி, ம். நம்ம டாபிக் என்னன்னா இது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு மொக்க வாங்கிட்டு வந்தது, பல்பு வாங்கிட்டு வந்தது, தருணங்கள் அவ்வளோதான். நான் போனது ஒரு 2 3 படமா தான் இருக்கும். என்னவா இருக்கும்? ஜிபியு, குட் பேட் அக்லி, அப்புறம் கோட். அதாவது 2 பிக் ஹீரோஸ் இன் தமிழ் சினிமா. ரொம்ப மொக்கையான படங்களை தந்தாங்க. எங்கூட வந்த அதாவது 3 பேரும் போன ஒரு படம்னா குட் பேட் அக்லி. படம் ஃபுல்லா வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன் நானு, டேய் படம் ஃபுல்லா என்னடா நடக்குது என்னடா நடக்குதுன்ட்டு ஒரே ஃபன்னா இருந்துச்சு. ஆமாண்டா, கோட் அது வந்து பரவாயில்ல. அவன் சொல்றேன், அவன் வந்து நீ இதைத்தான் கொடுக்க போற, நீங்க வந்து ஷிட்டு தான் திங்க போறீங்கன்னு சொல்லி அதை திங்கிறதுக்கு கரெக்டா வராங்க. அவன் சொன்னதை தானே சர்வ் பண்ணான். இப்போ தக் லைஃப் மாதிரி அவனும் இவங்களும் அத்தனை வருஷம் கழிச்சு இணையறாங்க. ஒரு மாஸ்டர் பிலிம் மேக்கர், மாஸ்டர் பீஸ் நாங்க தரப்போறோம் உங்களுக்கு. இந்த அளவுக்கு இது நாயகன் நாயகனை நாயகன் மாதிரி திங்கிற இருக்கும். மாதிரி நாயகன் 100 மடங்கு இருக்கும், இது 1000 மடங்கு, இப்படிதான் நாயகன் சொல்லாம பார்ட் 2. பிரெயின் ராட் பிலிம், ஐம் கோயிங் டு சர்வ் யூ பிரெயின் ராட் ஃபெஸ்ட், கம் என்ஜாய்னா கரெக்டா சொன்னதை சர்வ் பண்ணான். எனக்கு என்ன பொறுத்தவரை அதுல ஒரு தப்பே இல்லடா. அது அவன் அது சொன்ன ஜிபியும் அவன் ஆனா சொன்னதை சர்வ் பண்ணா பாவம். அவ்வளவு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருக்கு மங்காத்தாக்கு அப்புறம், அவ்வளவுதான். ஆமா, ஆனா அந்த அதுவும் படம் பார்க்கும்போது விடாமுயற்சிக்கு தான் அப்புறம் எனக்கு குட் பேட் தோணுச்சு. அக்லிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு என்ன சொல்றது, பழைய சோறை சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்ட மாதிரிதான். ஆனா அந்த படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இன்னுமே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ மட பசங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது. நாம பார்த்த வரையும் அந்த ஆமாண்டா, தியேட்டர்ல நம்ம படம் பார்க்கும்போது சட்டை ஒருத்தன் தியேட்டர்ல ஸ்கிரீன் படம் ஃபுல்லா சட்டையெல்லாம் சட்டையை கட்டையெல்லாம் கழட்டி போட்டு ஸ்கிரீன் முன்னாடியே தான் இருந்தான் அவன். ஆ இவங்க ஃபேன்ஸ் மட்டும் தான் இப்படியா, இல்ல எல்லா ஃபேன்ஸும் இப்படியா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் கோட்டு பார்க்க வரையும் போகும்போது கோட்டு பார்த்துட்டு இருக்க வரையும், அதாவது அந்த படம் பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு மயான அமைதி. எவன் எவன் வந்ததுக்குமே அந்த படத்துல கத்தல. ஒரு ஆட்டம் இல்ல, பாட்டம் இல்ல. அதுவும் அது காலையில ஷோ. ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு 2வது ஷோ அது. அப்ப கூட இல்ல இல்ல, என்னன்னா அந்த நம்ம வந்து இல்ல 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 நம்ம 2வது நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போனோம். நானும் நீ தானே போனோம். நம்ம ஓ செப்டம்பர் சரி. 5 படம் ரிலீஸ். ம். செப்டம்பர் 6ஆம் தேதி காலையில 6 மணி ஷோக்கு போனோம். 2வது நாள் காலையில ஷோ. அப்பயும் அவனும் கத்தலங்கிறது வேற. பட் அதுதான் அந்த சொல்லுங்க படத்துக்கு ஆடியோ கேமன். லான்ச் எல்லாம் வைக்கல. ஆடியோ லான்ச் எல்லாம் வைக்காதனால பெரிய அளவுல ஹைப் ஒன்றும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல கோட்லாம். இல்ல, என்னென்ன படம் பார்த்த லியோக்கு அட்லீஸ்ட்? அப்புறம் வந்ததுனால கூட அந்த எஃபெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இருக்கலாம். லியோக்கு இருந்த ஹைப் கோட்டுக்கு இல்ல. கரெக்டா? ஆமா, ஏன்னா சாங்ஸுமே பெருசா ஒண்ணுமே இல்லையே. கரெக்ட், மெயின் ஆமா. சாங்ஸ் தான்டா காரணம். யாரு? சாங்ஸ் வந்து ரொம்ப மட்டமா சாங்ஸுக்கு போச்சு. காரணம் தலைவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டெல்லாம் வச்சுட்டு ஃபார்ம்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயே 5 வருஷம் ஆச்சு. அவன் 15 வருஷம் முன்னாடி நல்ல பாட்டு தான்டா போட்டுட்டு இருந்தான். இப்பதான் ஒழுங்கா போடுறது இல்ல. அதுதான் சொல்றேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் நல்ல பாட்டு போட்டுட்டு இருந்தான். ஏன் இப்ப தெளிவா அதெல்லாம் மாத்திட்டான் பரவாயில்ல. பாரு வெங்கட் அட்லீஸ்ட் பிரபு. இத்தனை நாள் இவனை வச்சு பண்ணிட்டு கரெக்டா இப்ப அடுத்த படம் பாரு உஷார் ஆயிட்டான் போல. இனிமே வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு அனிருத்த கொண்டு வந்துட்டான் பாரு. இப்ப அடுத்த படம் அப்படி சொல்றாங்க. இல்ல இல்ல, அது எஸ்கேவோட. சிவகார்த்திகேயன் படங்கிறதுனால அனிருத்தா இருக்கலாம். அதான் இந்த காம்போ அஹ் எஸ்கே அணி காம்போக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க, இல்ல அவ்வளவுதான் யுவன் இந்த மார்க்கெட்டுக்காக நேத்தா மாத்திட்டாங்கன்னு தெரியல. நேத்தி நேத்தி ரிலீஸ் ஆயிருக்கு மதராசி. எந்த பாட்டு நல்லா இருந்துச்சு உன் மனசுல நிக்கிற அந்த படத்துல இருக்கிற எல்லா பாட்டு பேரையும் நீ முதல்ல சொல்றா, அப்புறம் பேசிக்கலாம். டேய் டேய், ஐயோ! இங்க பாரு, எனக்கு எனக்கு இதுக்கு ஒரு கருத்து டேய் இருக்கு டேய் ப்ரோ இரு, இப்போ. ஒரே நிமிஷம் இரு. ஒரே ஆ. ஒரு நிமிஷம் இரு, ஒரே நிமிஷம் இரு. அவன் சலம்பல சலம்பலன்னு சொல்ல ஆரம்பிச்சும் போதே நான் புலம்ப ஆரம்பிச்சவன்டா. படம் ஃபுல்லா புலம்பிட்டு தான்டா இருந்தேன். ஆனா ரொம்ப ரொம்ப ஓல்டு ஸ்கூல் இது ப்ரோ. ஸ்கிரீன் பிளே பார்த்தேன்னா ஸ்டார்டிங் சாங், ஓப்பனிங் ஆ சாங்ன்ட்டு ஒரு பிரேக்கப் சாங் ரொம்ப இதாதான் இருந்துச்சு. அதான். இ- இங்க பாரு, இதெல்லாம் என்னோட பரவாயில்லடா. கருத்து என்னன்னா, இப்ப இது வந்து ப்ரமோஷனே சரியில்லை இந்த படத்துக்கு. இது யாரோ தெலுங்கு ப்ரமோஷன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நினைக்கிறேன். சோ வந்து சுத்தமா ப்ரமோஷனே இல்லை பாரு, ஹைப்பே இல்லை மதுராசிக்கு. அமரனுங்கிற இவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்துட்டு அடுத்து எஸ்கே வராப்ல, ஆனா சுத்தமா இல்ல பாரு ஹைப். இல்லடா, ஹைப் இல்லாதது நல்லது தானடா. இன்னைக்கு அவனுங்க ஹைப் ஆயிட்டு போயிருந்தானுங்கன்னா இதே படம் சுமாரா இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஹைப் இல்லாம போய் பார்க்கும்போது ஏதோ ஒன்று இருக்கு, ஆஹா ஓஹோன்ட்டு வெளியே வந்து நல்லா இருக்குன்ட்டு அது போயிடுறாங்கல்ல. கரெக்ட் தான், ஹைப் பட் இல்லாம இப்போ எவ்வளவு மொக்க படம் கொடுத்தாலும் பெரிய ஸ்டாருக்கு அடுத்து ஹைப்னு ஒண்ணு இருக்கும். பட் அமரன் வந்து இவ்வளவு பெரிய 300 350 crore கொடுத்த அந்த ஹீரோக்கு நெக்ஸ்ட் படம் வந்து, அதுவும் ஏஆர் முருகதாஸ் மாதிரி ஒரு டைரக்டரோட சேர்ந்து காம்போல வர்ற படம் ஒரு பஸ்டே இல்லாம இருக்குங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பெருசா அந்த சிங்கிள் ரிலீஸ், இந்த ட்ரெய்லரு இதெல்லாம் பெருசா ப்ரொமோட் பண்ணலையா என்னன்னு தெரியல. ஆச்சரியமா தான் இருக்கு.
இல்ல அமரன் வந்து இல்ல, என்ன ஒன் டைம் ஒண்டர்னு எஸ்கே அவர்கள் உணர வேண்டிய தருணமான்னு எனக்கு தெரியல. அப்படியே நைஸா 1 மந்த் நீ கட்ட வேண்டியதான். சொல்றதே நீ சொல்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு அமரன் மாதிரி ஒரு ஹிட் கொடுத்த ஹீரோ முருகதாஸ் மாதிரி ஒரு டைரக்டருங்கிற அவன் முன்னாடி என்னடா சிக்கந்தர் பண்ணான், அடுத்து தர்பார் பண்ணான். சிக்கந்தர் பண்ணவங்கிட்ட அவதாரா எதிர்பார்க்க முடியும். நடுவுல இல்லடா, செகண்ட் யூ பிளேஸ் கேனாட் எடுத்துட்டான் ரைட் ஆஃப் கடைசி. யூ கேனாட் ரைட் ஆஃப் ஏஆர். அவன்லாம் உண்மையிலேயே வந்து கமர்ஷியல் டைரக்டர்ஸ்ல கோட்ரா. என்னைய கேட்டா என்னுடைய இஸ் ஆமா பார்வையில் ஆமா ஆமா. நான் சொல்றேன். கே எஸ் ரவிக்குமார், அவங்க தோட்டாதரணி எல்லாம் அந்த கேடர்ல வைக்க வேண்டியது. தோட்டாதரணியா? தோட்டாதரணி ஆர்ட் டைரக்டர்ரா. ஐயோ சாரி சாரி, நம்ம தரணி, தரணி அவன் பேர் கில்லி, என்னன்னா கில்லி. கில்லி கில்லி சரண் தரணி, சரண். கில்லி தரணி. கில்லி தோட்டாதரணி கில்லி தோட்டாதரணிடா. தான். தூள். தோட்டாதரணி. தூள்னா எடுத்தது ஏஆர் அது. அந்த தரணி தானே. ஆமா ஆமா. தில்லு சாரி தூளு, சாரி. அவங்க எல்லாம் கில்லி வந்து குருவி, அந்த தரணி. இவங்க எல்லாம் வந்து இந்த கேட்டகரினா ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ். ஆ இப்போ ஆக்டர்ஸ் அதான்டா போன ஜெனரேஷன்ல பார்த்தா ஆக்டர்ஸுக்கான ரவிக்குமார், டைரக்டர்ஸ். போன ஆ ஜெனரேஷன்ல ரவிக்குமார், பி வாசு இவங்கெல்லாம். ம். அடுத்து வந்து லிங்குசாமி, முருகதாஸ் இவனுங்க. லிங்குசாமி இப்போ எல்லாம் ஒத்துக்க ஆக்சுவலா மாட்டேன்டா. லிங்குசாமி எல்லாம் நீ அப்படியே நைஸா உள்ள அப்படியே சொருகுற. ஏன்டா லிங்குசாமி டேய் சண்டைக்கோழி பையா யோசிச்சு வேற பாரு வேற வேற ரன்னு அஞ்சான். அஞ்சான் ரன் சண்டக்கோழி டூ. அப்புறம் அந்த ராம்புத்தினேனி படம் ஒண்ணு அவன் அங்க படுத்த வந்தா வாரியர் அஞ்சான்ல வாரியர். படுத்த வந்தான். வாரியர். பாரு அது அதெல்லாம் உள்ள சொல்லுது. ஐயோ, நம்ம இவ்வளவு டைரக்டர்ஸ் பத்தி பேசுறோம். ஒரு ஒரு பெரிய டைரக்டர் இருக்காரு, அவரை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. யாரு பேரரசா? LOKI. லோக்கி. வா வா அப்படியே நெக்ஸ்ட் வா, நம்ம டாபிக் ஆஃப் ரோடிங் போயிட்டோம். அப்படியே கை வைக்கு வா. அப்படியே கூலி எஃப்டிஎஃப்எஸ் ஓட என்னோட ஒன்லி. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் வந்து ஃபர்ஸ்ட் டே போக முடியல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் போக முடியல. அன்னைக்கு வந்து எனக்கு ஃபோனே பண்ணாதாலாம் படத்தோட ரிவ்யூ சொல்றதுக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து அவங்களுடைய ஃபோன் கால்ல இருந்தெல்லாம் தப்பிச்சு இன்ஸ்டாகிராம் உள்ளேயே போகாம ட்விட்டர்லயே போகாமலாம் மத்தியானம் 3 மணி 3:30 வரை ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கசிஞ்சு வந்துருச்சு நியூஸ் படம் நல்லா இல்லை அப்படின்ட்டு. சரி அவங்க ஒரு வகையில சொன்னது நல்லதா போச்சு. ஏன்னா நான் வந்து ஏதோ எதிர்பார்த்துட்டு போய் அதை தலைவலியோட வரல. நான் எனக்கு தெரியும் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு இப்போ நானும் ஆண்டவர் கேமேன் தான் ஃபேன் போய் பாய் ஃபார் பார்த்துட்டு வந்தேன். ரீசன் ப்ரூவ் பண்ணிட்டாப்ல. ஆமா பிஜி பையா, ஆண்டவர். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். நீங்களாவது ம். அட்லீஸ்ட் நல்லா இருக்காதுன்னு ஒரு இதுலதான் போனீங்க. எனக்கு நல்லா ஆமா. இருக்காதுன்னு தெரியும். தெரிஞ்சு ம். போயுமே நான் வந்து டிசப்பாயிண்டடா வந்தேன். அப்ப ஆமா பாத்துக்கங்க ஆமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா. எப்படி நீ இருக்குன்னு படம் சொல்லிட்டு. பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னியே, நான் நல்லா இருக்காதுன்னு நினைச்சு வந்ததுக்கே என்னை இவ்வளவு டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த இடத்துல முக்கியமா சொல்லி ஆகணும், அந்த படம் பார்த்துட்டு இவன் ஒரு 2 நாள் தூங்காம திட்டிக்கிட்டு இருந்தான் அந்த படத்தை இல்லையா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். ம். நான் புலம்பாத அதுலயும் ஆள் கிடையாது. ஆமா பேசாத ஜீவன் கிடையாது அந்த படத்தை பத்தி. ஒரு ஆமா. நாள் லிட்ரலாடா, லிட்ரலா நான் வந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். சரியா? பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது அஹ், இது கோவத்துல கழுவிட்டு இருந்தேன் நானு. ச்சே, என்னை இப்படி ஏமாத்திட்டியாடா லோகேஷ் அப்படின்ட்டு நான் தேய்ச்சு தேய்ச்சு கழுவிட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கு. ஒரு படம் வந்து நம்மளை வந்து இப்படி எல்லாம் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுமா? நம்ம ஏன் வந்து இந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் நம்புறோம், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் நம்புறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி என் வந்துச்சு கருத்து எனக்குள்ள. என்னன்னா, அவங்க அந்த ஒரே லூப் உள்ள மாட்டிக்கிறாங்கன்னு தோணுது. இப்போ ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க, அது ஒரு சீரீஸ் ஆஃப் 2 3 ஃபிலிம்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா, ஓகே இதுதான் ஆடியன்ஸ்க்கு வேணும் போல, இதுதான் பிடிச்சிருக்கு போல, இதுதான் ட்ரெண்ட் போலன்னு நினைச்சிட்டு சேம் இதை ரிப்பீட் பண்ண பண்ண அது அப்படியே வாஷ் அவுட் ஆயிருதுன்னு நான் நினைக்கிறேன். நீ பாரு, இல்ல லோக்கியோட இப்போ ட்ரெண்ட்னு நம்ம சொல்றோம். ம் ம். இப்போ பழைய சொல்லு சாங் சொல்லு ஒரு நீ சொல்லு. ட்ரெண்டு, ஆ, பழைய சாங்க போடுறான் அது ஒரு ட்ரெண்டு. அப்புறம் வந்து இந்த பிரியாணி சீன் ஒரு ட்ரெண்டு. அப்புறம் நான் சிங்கா பாட்டு போட்டா ட்ரெண்டு. அப்படி ஏதாவது கரெக்டா ஒரு லேடிக்கு சஸ்பென்ஸ் சீன் வச்சா ஒரு ட்விஸ்டின் வச்சா ஒரு ட்ரெண்டு. இதுன்னு இதுதான் எனக்கு ஏதோ டிட்டோரியேட் ஆயிருதோன்னு தோணுது. இல்ல கரெக்ட் தான். இப்போ கூலி படத்துல அந்த பிரசாந்த் பாட்டு லயலா காலேஜ் லைலா வரும்போது ம். தியேட்டர்லாம் மயான அமைதி. ஒருத்தவனும் கை தட்டல, விசில் அடிக்கல. அதெல்லாம் சரி ஏதோ ஆமாண்டா. பண்றானுங்க அப்படின்ட்டு விட்டேன். அதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, குட் பேட் அக்லி தான். ஏன்னா குட் பேட் அக்லில தாளிச்சு எடுத்துட்டானுங்க. பேச்சு அவ்வளவுதான் திரும்ப பார்த்தா தேய்ச்சிட்டு குட் கிழிஞ்சிருச்சு. பேட் அக்லி ஸ்பீக்கர் கிழியிற படத்துல அளவுக்கு தேய்ச்சிட்டான். ஆமா குட் பேட் அக்லில தும்முனா ரெட்ரோ சாங், படுத்தா ரெட்ரோ சாங், எந்திரிச்சா ரெட்ரோ சாங், எல்லாத்துக்கும் ரெட்ரோ சாங் குட் பேட் அக்லில.
அப்படி ஜிவி ஏய் போட்டு அந்த பிரகாஷோட படத்துல மொத்தமா பழைய மில்க் ஒரிஜினல் பாட்டு பண்ணிட்டு தான் சாங்கே டியூரேஷன் கம்மிடா. அதிகம். ஆ இது ஆமா ஒரிஜினல் சாங் இந்த கல்லூரி வாசல் அஜித் பிரசாந்த் படம். இப்பெல்லாம் ஒரு பாட்டு இருக்கானே தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. ஆமாண்டா. சொதான் ஆதிக் ரவிச்சந்திரனே மொத்தமா மில்க் பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் போய் இப்ப லோகேஷ் கனகராஜ் அவ்வளவுதான். கறக்கும் போது பாலே அதத்தான் வரல. இப்ப மாட்டை வச்சு அடுத்த படம் என்ன கறக்க போறான்னு தெரியல. இப்ப அடுத்த படத்துக்கு ஒண்ணுமே இருக்காதுடா. அடுத்த வருஷம் படத்துக்கும் அடுத்த இதேதான் படமே பண்றான். இருக்காதேடா. அடுத்த படம் என்ன படம்? அடுத்த படமே அடுத்த படம் இருக்காது. யாரு? நம்ம அதே நண்பர் கூட தான், ஏகே கூட யார் தான் படம்? பண்றாரு. அதே ஏகே படம் தான் அடுத்து. ஆதிக் சொல்றியா? ஓகே ஓகே. ஆதிக் ஏகே படம் தான் அடுத்து. அதே என்ன அடுத்து பண்ண போறான்னு தெரியலையே. அவ்வளவுதான். வேற சரி ரைட்டு. உள்ள சரக்கு இல்லாம அமையதான் நினைக்கிறேன். மை தீந்து போச்சுமாமே அந்த டெம்ப்ளேட் அதுதான். தான். அதுதான். ம். ஓகே கைஸ், வேற ஏதாவது எஃப்டிஎஃப்எஸ் போய் ரொம்ப எனக்கு நான் வந்து பயங்கரமா கன்ஃபார்ம் மொக்க என்னுடைய வாங்கி வந்தது. பயங்கரமா மொக்க வாங்கினதுன்னா நான் வந்து சொல்றேன். இது வந்து ரொம்ப பர்சனலான இது எனக்கு. நான் வந்து ஆஸ் மை யூசர் நேம் சஜஸ்ட் மிகப்பெரிய ஆண்டவர் கண்ணி. தக் லைஃப் சொல்லவே தேவையில்ல, ஊர் அறிஞ்ச விஷயம் தான். ஆனாடா நான் உண்மையிலேயே ஏதோ என் வாழ்க்கையை மாத்த போது, எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்க போகுது அப்படின்னு நினைச்சு முதல் முறையா நம்ம வெற்றி தேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ போய் அங்க உட்கார்ந்தேன்டா. ஐயோ அது முடிஞ்சோடனே என்னால நம்பவே முடியல. வாட் ஆம் ஐ ஈவன் வாட்சிங்? இஸ் திஸ் மணிரத்னம் பிலிம்? இஸ் திஸ் கமலஹாசன் பிலிம் அப்படின்னு என்னால சுத்தமா நம்பவே முடியல. ஏதோ ஒரு படம் எடுத்து போட்ட மாதிரி இருந்துச்சு. பார்த்தா literally என்னால நம்பவே முடியல. நம்ம எடுத்துக்கோண்டா, நம்ம ஷார்ட் பிலிம் எடுப்போம்ல, நம்ம எடுத்துருக்கோண்டா, எவனோ மணிரத்னம்னு பேர் போட்டான்டா, அந்த மாதிரி இருந்துச்சு என்னால. அதாவது என்ன நடக்குது, என்ன இது மணிரத்னம் எடுக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு இருந்துச்சு. என்னால அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதாவது இன்னைக்கு கூட பரவாயில்ல, just இந்த ட்ரெய்லரை பார்த்து தெரிஞ்சுட்டு தான் போனோம். இது வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு ஒரு சினிமா மேலே ஒரு வன்மா வர்ற அளவுக்கு பண்ணி விட்டாரு மணிக்காக. அடுத்து நான் சினிமா பாக்குறதையே விட்டுட்டேன் கைஸ், அவ்வளவுதான். சினிமா மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கி அடுத்து பார்த்தா வந்து இந்தியன் 3 தான் பாப்பேன்னு உட்காந்துருக்கேன். இந்த அடி பத்தாதுல அடுத்த அடிக்கு வாங்க ரெடியா இருக்கான். ஆமா, எனக்கு வந்து ஒரு வன்மமே ஆயிடுச்சு சினிமா மேல. என்னடா எடுத்து வச்சிருக்கேன் மாதிரி எல்லா ஹோப்பும் அந்த ஒரு படத்துல வச்சிருந்தேன்டா. இந்த சொல்லுவாங்கல்ல, எமர்ஜென்சி பீஸ் அந்த படத்துல தான்டா வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை பார்த்துட்டு அந்த டிசப்பாயின்மெண்ட் நான் உண்மையிலே வேற எந்த படத்துக்கும் பார்த்தது இல்லடா. ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்திருக்கேன். எவனாவது பார்த்திருப்பீங்களாடா இருக்கிற என்ன ஸ்கூல் படம்? படிக்கிற எந்த எஸ்கே படத்தை? என்ன ஃபேன்ஸ்? படம்? பிரின்ஸ் பிரின்ஸ் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கேன்டா. ஸ்கூல் படிக்கிற எஸ்கே ஃபேன்ஸ் கூட போயிருக்க மாட்டானுங்க. இப்ப நான் போயிருக்கேன்டா. அதுவும் நான் அப்ப காலேஜ் படிக்கும் போது கட்டடிச்சுட்டு பிரின்ஸ் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கேன். அந்த படத்துக்கு அது கூட ஆமா Wow. சொல்றேன். அத பிரின்ஸ் படம் தானே பார்த்துட்டு கிளைமேக்ஸ்ல ஓடி வந்தீங்க. ஐயோ, ஆமா ஆமா, ஆளை விடுறா சாமின்னு ஓடி வந்துட்டோம். அதெல்லாம் அன்பர்கெட்டபிள். அப்ப பார்த்தேன். நானே சொல்றேன், தக் லைஃப் அப்ப எனக்கு எவ்வளவு பாதிச்சிருக்கும் பாத்துக்கோங்க. நான் வந்து எப்படி நீ வந்து தக் லைஃப்ல உன்னோட ஹோப் வந்து விட்டையோ, நான் வந்து கூலியில விட்டவன். கூலி ட்ரெய்லர் அப்ப என்னது, ட்ரெய்லர் அப்ப விட்டவன் நானு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், யார்கிட்டயோ சொன்னேன், உன்கிட்ட தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். டேய் இந்த படம் நல்லா இல்லைன்னா நான் தமிழ் சினிமாவை வந்து தேட்டர்லயே போய் பார்க்க போறது இல்லடான்ட்டு. நான் அது தக் லைஃப்ல முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அதனால நான் போட்ட மந்திரம்லாம் கூலியில நல்லா பழிச்சிருச்சு. நல்லா தாண்டவர் பாய் ஃபார் ரீசன் கரெக்டா பண்ணி விட்டான் லோக்கி. இப்ப அடுத்து ஓகேடா, அதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஆண்டவர், தலைவர், லோக்கி, அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்ப அமீர் கான் படம் தான் இது பண்ணிட்டாங்க, இல்லன்ட்டாங்க போல. அவ்வளவுதான். அமீர் கான் தெரிச்சு ஓடி இருப்பான். இவங்க என்னடா நம்மள டவுசரை போட்டு விட்டு பனியன் ஸ்கூல் பையன் மாதிரி வர வச்சு ஃபன் பண்ணி விட்டான். இங்க எங்க இருந்தாலும் 2000 ஆம். கோடி மிஸ் ஆகட்டான்னு ஓடிட்டான். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு திரும்பி வரமாட்டாருலன்னு நினைக்கிறேன் அவர்லாம். அந்த சதுரங்க வேட்டை டெம்ப்ளேட் தான். செட்டியார் உஷாராயிட்டான் அப்படிங்கிறது தான். அவ்வளவுதான். அடுத்து அடுத்து வேற யாராவது பிடிங்க அப்படின்ட்டு, அவ்வளவுதான். டேய் அதெல்லாம் அடுத்து டோட்டல் தேல் பத்திரி டிஸ்கிரேஸ். film. ஏதாவது தேல் பத்திரி. லைக்கா அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குன்னு வைங்களேன், அப்ப வேணா இவனுங்களை எல்லாம் வச்சு படம் எடுக்கலாம். ரஜினி கமல் எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சு. ஏன்னா லைக்கா அவ்வளவுதான். இருந்தானுங்க, கேக்குற அவன் செத்து சேலரியில தாண்டாதான். தந்தானுங்க. அதான், கேக்குற சேலரியில தந்தானுங்க. கல்லா கட்டி கல்லா முடிஞ்சுது, அவ்வளவுதான், போயிட்டானுங்க, லாஸ் ஆயிட்டு போயிட்டானுங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி அவ்வளவுதான். ஏதாவது இனிமே ஒரு மட்ட வரணும்னா ப்ரொடியூசர். எங்க ஆண்டவர் இந்தியன் 3ல வந்துதான் காப்பாத்தணும் லைக்காவ. இந்தியன் த்ரீ நீங்க வந்து முடிச்சு ஐயோ, வைக்கணும். இந்தியன் த்ரீ லோகேஷ் வந்து கனகராஜ். முடிச்சு வைக்கணும். இந்தியன் லோகேஷ் த்ரீல கனகராஜ் வந்து ரியல் கமல் ஃபேன்ரா. ஏன்னா ஆமா. எல்லா அவன் சொல்ற படமெல்லாம் டிராப் ஆயிட்டு இருக்கு. கமல் ஆமா. எப்படி வந்து எல்லா படத்தையும் டிராப் பண்றானோ அதே மாதிரிதான்.
ஆமா ப்ரோ, அது ரியல் ஃபேன் கரெக்ட். பாய். ஃபேன் பாய் ஃபார் ரீசன். கைதி 2 பண்றேன்னா ஆஹா. பண்ணல. அப்புறம் வந்து இந்த யூனிவர்ஸ் லெவல்ல ஏதோ வெப் சீரிஸ் எடுக்கிறேன்னா பண்ணல. அப்புறம் நம்ம அமெரிக்கான் படம் பண்ணல. இது ராகவா லாரன்ஸ் இரும்பு கூட கை ஏதோ சொன்னா மாயாவி, பண்ணல. இரும்பு கை மாயாவி கரெக்ட், அதான் மறந்துட்டோமே. இரும்பு கை மாயாவி பண்ணல. பரவாயில்ல, கைதி டூ. குருவின் பாதையை நம்ம இவர் ஃபாலோ பண்றாரு. ஏ கமல்லாம் எத்தனை டிராப்டுறா, அதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணவே முடியாது. எவ்வளோடா இருக்கும், ஒரு ஆஹ் 20-30 இருக்குமாடா? ஈஸிலி டாடி. அவனுக்கு என்னென்னமோ 1980ஸ்ல டாப் டக்கர்னு ஒரு படம், பாரதி ராஜா கமல் டைரக்ஷன், அமிதாப் பச்சன். கமல் அமிதாப் பச்சன் நடிக்க, ஓ, பாரதி ராஜா டைரக்ட் பண்ண டாப் டக்கர்னு ஒரு படம். படம் பேரே டாப் டக்கர். அந்த படம் டிராப்பு. மர்ம யோகி, மருதநாயகம், என்னென்னமோ மதனான்னு ஒரு இல்ல படம், கே அதான் எஸ் இப்ப நம்ம ரவிக்குமார் படம். யோசிச்சாலே நிறைய வருது பாரு. நம்ம வினோத் படம். தேவர் மகன் இது ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் வேற, ஆ, அந்த படம் டிராப்பு. ஆமா, இல்ல அவ்வை இப்ப சண்முகி. ரீசெண்ட் ஒரு 10 இயர்ஸ்ல, நீ ஜஸ்ட் ஒரு ரீசெண்ட் 10 இயர்ஸ்ல யோசிச்சு பாரு. நம்ம வினோத் படம் டிராப், அன்பறிவு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் வந்து நாயுடு, தேவர் மகன் டூ சபாஷ் நாயுடு, சபாஷ் எடுக்கிறேன்னாங்க. நாயுடு டிராப்பு. சபாஷ் நாயுடு டூ, தேவர் சபாஷ் மகன் டூ நாயுடு, ஏதோ தேவர் எடுக்கிறேன்னாங்க, மகன் அதை 2, எடுக்கல. இப்ப நம்ம நாயக் தலைவன் கேரக்டர் இருக்கிறான். பேர் என்ன, இது ஃபகத் ஃபாசிலோட வச்சு ஒருத்தர், மகேஷ் நாராயணன். மகேஷ் நாராயணன் ஆ கமல்ஹாசன் சேர்ந்த ஒரு படம், அந்த படம் ஆமா அஜெக்ட் ஆமா. டிராப். அப்புறம் நீ சொல்ற சபாஷ் தலைவன் நாயுடு இருக்கிறான். டிராப், தலைவன் இருக்கின்றான் தலைவன் டிராப். இருக்கிறான். ம். எவ்வளவு படம் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்லயே நம்ம வரல் விட்டோம்னா 10 படம் இருக்குடா. இங்க பாரு, கமலோட முக்காவாசி படம் வேற படமா ஆரம்பிச்சு வேற படமா ரிலீஸ் ஆயிருக்கு. அவ்வை சண்முகி, ஆளவந்தான், பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம், இது எதுவுமே ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் இது கிடையாது. தேவர் மகன் எல்லாமே கதை வேற கதை, எதையோ ஆரம்பிச்சு அது பாதியில டிராப் ஆகி அதுக்கப்புறம் பட்டி டிங்கரிங் பார்த்து வேற கதையை எடுத்து ரிலீஸ் பண்ண இதுதான் அதிகம் கமலுக்கு. ஆமாண்டா, இது சொன்னோன்னே ஞாபகம் இப்ப இருக்கு. ஆண்டவர் ஆண்டவரே முருகதாஸ். ஆண்டவரே ஆண்டவரே, நம்ம ரொம்ப ஆஃப் டாபிக் போறோம். இன்னொன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் ரஜினி, கமல், ரஜினி, விஜய், அஜித், எஃப்டிஎஃப்எஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு ஹைப் இருக்கும், ஒரு ஜாலியா இருக்கும், எல்லாம் கத்திட்டு ம். இருப்பானுங்க. இதே மாதிரிதான் இருக்குமா ஆண்டவரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவும்? இங்க பாருங்க, எங்களுக்கு வந்து விக்ரம் நாங்க கொஞ்சம் விக்ரம் இன்டெலெக்சுவல் எஃப்டிஎஃப்எஸ் போனவர் ஆடியன்ஸ். சொல்லுவாரு. நாங்க வந்து கொஞ்சம் இன்டெலெக்சுவல் ஆடியன்ஸ். எங்களுக்குலாம் வந்து நாங்க ஜென்ரல் பீப்புளோட நாங்க கனெக்ட் பண்ணிக்க மாட்டோம். இந்த சட்டை கழட்டிட்டு ஆடுறது, இந்த வேட்டிய இப்படி ஓ, சுத்தி விட்டு ஆடுறது, பேப்பர் போடுறது, இந்த செலிப்ரேஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் பர்சன்ஸ் மாதிரி இந்த ஃபேன்ஸுக்கு எல்லாம் நடக்காது. ஓகேவா? நாங்க வந்து நீங்க அப்பனா படத்தை வந்து பிவிஆர்ல இந்த பாப்கார்ன் சாப்பிட்டு அப்படியே ஓ அப்படிம்பாங்களா, அந்த அந்த கூட்டமா? அந்த நான் என்ன மாதிரி அதாவது கேக்குறேன், கூட்டம். இன்டெலெக்சுவலா கைத்தட்டினா ஒரு இன்டெலெக்சுவலா மாதிரி பாப்பாங்களே. இல்லடா. கைத்தட்டினாதான். இன்டெலெக்சுவலா இருக்கிற இன்டெலெக்சுவலா இருக்கிற ஒருத்தன் எதுக்கு தக் லைஃப் எடுக்கிறான்? எனக்கு அதுவே புரியல. அதான் அவனுக்கு. அது அவ வந்து இன்டெலெக்சுவலா இருக்கான்னு சொல்லாத. கிடையாது. இங்க பாரு, அவ இங்க வந்து இன்டெலெக்சுவலா மணிரத்னம், நான் வந்து எல்லா பழையும் மணிரத்னம் மேலதான் போடுவேன். தக்லைஃபுக்கு நீங்க வந்து கமலை அதெல்லாம் சொல்லவே கிடையாது. கூடாது. அது எப்படி? கமலுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறீங்க, இன்டெலெக்டடா அழுங்குறீங்க. அவனுக்கு தெரியாதா இது எவ்வளவு கேவலம் வந்திருக்குட்டு? ஒரு டைம் கூட பாத்துருக்க மாட்டானா? அவன் எடுக்கிறத கூட பார்க்க மாட்டானா? ஆமா, அந்த படத்துக்கு தக் லைஃப்க்கு முன்னாடி சம்பவாமி யுகே யுகேன்னு டைட்டில் வச்சிருந்தாங்க. அதை கூட சஜஸ்ட் பண்ணது கமல் தான்.